இந்த வைரவரை நம்பி வழிபடக்கூடிய ஆக்கள் எங்க இருக்கிறோம்னு பார்த்தா எல்லாருமே வந்து 200 வருஷத்துக்கு முதல் இது ஒரு சின்ன துண்டு காணியா எங்களை காப்பாற்றுறதே வரல. எல்லா கோவில்கள்லயும் பொதுவாக நந்தி தான் இருக்கும். ஆனா இங்க வந்து வைரவர் கோயில்ன்றபடியால் பிரம்மாண்டமான வேலைப்பாடுகளோடு இந்த கோவில் முற்றுமுழுதாக பூரணப்படுத்தப்பட்ட ஒரு அழகான திருக்கோயிலாக லண்டன்ல இருந்து வந்து நிற்கதான் அந்த சீஸ்பயர் டைம் நடந்து போய்க்கு ஆமி வந்த அப்ப நாம் கக்கனுடைய தலை கொய்யப்பட்ட அந்த கதை மூலஸ்தானத்தினுடைய வாயிலே கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி என்று ஒரு வைரவ கோயில் இவ்வளவு பெருசா இருக்கா அப்படியே ஒரு கத்தோலிக்க சேர்ந்தவர் தான். சுண்டுக்குழி வீதியால் பயணிக்கக்கூடிய வேளையில் வந்து விதானியார் ஒழுங்கை அப்படி என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அது பாதை இருக்கிறது. அந்த பாதையில் தான் இந்த கோவில் பிரம்மாண்டமாக வைரவருக்கு ஒரு இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலான்ற வியக்கத்தக்க அளவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நல்ல வடிவாக இந்த வேலை செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல ஈச்சமோட்டையில் நிற்கிறோம். அதிலும் குறிப்பாக ஈச்சமோட்டை கலட்டிப்புலம் ஸ்ரீ ஞான வைரவர் கோயில். இந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் ஒவ்வொரு கோயிலையும் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் இடம்பெறும். இந்த வைரவரை பொறுத்தவரை நிறைந்த அருட்சிறப்பும் அதே போல பொருட்சிறப்பு நிற்கவராக இருக்க சொன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த வைரவரை நம்பி வழிபடக்கூடிய ஆக்கள் எங்க இருக்கிறோம்னு பார்த்தா எல்லாருமே வந்து அதிகமான ஆக்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். இன்றைய கும்பாபிஷேகத்துல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்த வைரவரை காண்றதுக்காகவும் வைரவருடைய கும்பாபிஷேகத்துல பங்கு பெற்றதுக்காகவும் வந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட கதைகளோடு தொடர்பற்றக்கூடிய ஆரம்பத்தில் ஒரு குட்டி கோயிலா இருந்தது இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக ஒரு வைரவ கோயில் இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. கும்பாபிஷேகத்தினுடைய முக்கியமான காட்சிகளை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யறேன். யாரும் இப்பதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் இது வைங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு கோவில்களிலும் கும்பாபிஷேகம் இடம்பெறுவதைப் போல இந்த ஆலயம் புனருத்தாபனம் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு தெய்வ திருக்கோவிலாக உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய பூர்வாங்க கிரியைகள் உள்ளே ஆரம்பமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய அந்தண சிவாச்சாரியர்கள்லாம் அழைக்கப்பட்டு இந்த ஊர் மக்களதும் இந்த கோவிலுடையதும் அதை அண்டிடக்கூடிய மக்களுடையதும் நன்மைக்காக கிரியைகள் எல்லாம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு விதமான கிரியைகளுக்கும் நிறையவே காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதுபோல ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுகிற ஒரு இடமாக தங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் இறைவனிடத்தில் சொல்லி அதற்குரிய பரிகாரங்களை தேடுகிற ஒரு இடமாகத்தான் ஆலயங்கள் இருக்கிறது. அப்படியாக இந்த வழிபாடுகள் கும்பத்திலே அர்ப்பணம் செய்து அது செய்யப்படுகிற அந்த விஷயம்தான் கும்பாபிஷேகம். நீரெடுத்து வந்து அந்த கலசங்களுக்கு அபிஷேகம் செய்கிற அந்த ஒரு விதமான வழிபாட்டு முறையை தான் கும்பாபிஷேகம் என்று சொல்லி மதம் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே அதனுடைய பூர்வாகரைகள் இந்த கும்பம் தான் மூலவருக்கு எழுந்தருளக்கூடிய வைரவ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய கும்பம். அதற்குரிய வழிபாடுகள் கும்பத்திலே ஆவாகனம் செய்கிற அந்த நடவடிக்கைகள் எல்லாத்திலும் அந்தண சிவாச்சாரியர்கள் வேத பாராயணங்கள் முழங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வைரவர் வந்து ஒரு அந்த அரச மரத்துக்குள்ள ஒரு சூழ வச்ச மூலம் உருவாகின கோயில். இது இந்த கோயில் உருவாக்கில் இதுக்கு பெருசாக காணி இருக்கே இல்லை. ஒரு அறப்பரப்பு காணியில் இந்த கோயில் ஆரம்பித்து பின் அதன் பிறகு இல்லை 72ஆம் ஆண்டு எனக்கு தெரிய 72ஆம் ஆண்டு முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு 93ஆம் ஆண்டு அடுத்த கும்பாபிஷேகமும் 2011 3வது கும்பாபிஷேகம் இப்போ 5வது கும்பாபிஷேகம் இது நடைபெறுகிறது. கோயில் வந்து முதல் கட்டிடம் வந்து ஒரு சிறிய கட்டிடத்தில் அதுக்குள்ளேயே பிள்ளையார் வைரவர் முருகன் என்று இருந்தது. 93ஆம் ஆண்டு பிறகுதான் இது வீதி அமைச்சு வீதியில் பிள்ளையார் சந்தன ஓவாளர் முருகன் என உருவாக்கப்பட்டு இப்போ தற்போது நாங்கள் வில்லு மண்டபம் அமைத்து கோயில் மண்டபங்கள் எல்லாம் உயர்த்தி சிறப்பாக 2 மணிக்கூட அமைத்து இந்த ஆதி வைரவருடைய மேல் பொதியெல்லாம் புதுசாக கட்டி அம்மன் பொதியெல்லாம் புதுசாக கட்டி அன்னதான மடம் பின்னால் வாகன சாலையெல்லாம் உருவாக்கி என்று இது சகலதும் பொதுமக்கள்கிட்ட பங்களிப்பு. எல்லா சகல நிதிவியலமும் பொதுமக்கள் தான் பங்களிப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஊரில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்புடன் இது முழு வேலைகளும் நடைபெறுகிறது. அதாவது எங்களை பொறுத்தமல்ல எங்களை காப்பாற்றுறதே வரல. நாங்கள் இவரை நம்பித்தான் இருக்கிறோம். முழு நேரம் எந்த நேரமும் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நாங்கள்
எத்தனையோ இதுலேருந்து தப்பி இருக்கிறோம்ல. இன்றைக்கும் நேற்றும் எல்லாம் வரையில்லாத நிலையிலேருந்து இன்றை வந்திருக்கேன். அவற்றை ஒரு புதுமை தான். இல்லாட்டி இன்றைக்கு இந்த அளவில் நின்று கதைக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு காரணமே வைரவர். श्रीमते लंगायां वीणापानमहद्देशे पूर्वदिग्भागे ईचमोट्टै मानगरे कनट्टिपुलमिद नाम्ना रङ्गृत पुरातन पुण्यक्षेत्रे विराजमानस्य रक्तचामुण्डाम्बासमेत ज्ञानभैरवेश्वर स्वामीः कुम्भाभिषेकदिन विशेष पूजाराधनमध्ये स्वामी पादारविन्दयोः सर्वे पुष्पाञ्जलिः. லண்டன்ல என் தம்பி. இதான் ஊர். இது அச்சுண்டுக்குழி, அந்த மூளை வீடு தான் என் வீடு. இதானே 18. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த கோயிலே தான். புக்கை சாப்பிட்டு கோப்பை கழுவி சட்டி கழுவி கொடுத்து புக்கை வாங்கி சாப்பிட்ற இடம் இதுதான் எங்கள் இது. அதுக்காண்டி நான் கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷம் 7 மண்டா வந்து என் திருவிழா செய்ய வாரேன். நான் இதுக்காண்டி நேற்று முந்தநாத்து வந்தேன். நான் வைரவர் தான் எங்களை காக்கிற தெய்வம். எப்படி இவர் தோட்டம் பெற்றார்? அது எனக்கு அவ்வளவு தெரியும். இது 100 வருஷத்துக்கு முதல் இது ஒரு சின்ன துண்டு காணியாக இருந்தது. இதுதான் பெரிய காணி. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி பெருப்பிச்சது. நம்பிக்கை எங்களை நான் ஒரு நாள் என்ன காப்பாற்றி கொண்டு போய் என் வீட்டை விட்டவர் பயந்து ஓடி போய்க்க அவர் பின்னால் நாயோட வந்த மாதிரி என்னை கொண்டு போய் விட்டார். அதிலிருந்து நான் அவரோட இருக்கிறேன். நான் லண்டன்லேருந்து வந்து நிற்கதான் அந்த சீஸ்பயர் டைம் நடந்து போய்க்க ஆமி வந்த அப்போ நான் பயந்து போக அவர் பின்னால் வந்து கொண்டு வீட்டை விட்டவர். அந்த நம்பிக்கையை தான் மற்ற இதுதான் எங்களோட குலதெய்வம். ஊர்க்காரெல்லாம் வந்து இருக்கிறோம். எல்லாருமே இப்போ இந்த இடத்துல ஒரு 5-6 பேர் தான் இருக்கணும். மற்றாக்கள் எல்லாம் வெளிநாடுகள் கூடுதலாக அவர்கள். நாங்கள் குடும்பத்தோட எங்களோட வீடு அதில் இருக்குது. அது இருக்கிறோம். கோயிலை பார்க்க பெரிய சந்தோஷம். நான் ஜூலை மாதம் வந்தபோது எல்லாம் கட்டி கொண்டிருந்தவன் இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்டாக பெருசாக போய் பெரிய சந்தோஷம். எல்லாம் வைரவ அவன் செயல். ஓமம் வைரவ இதுக்காண்டி வந்த நாங்கள் வைரவ கும்பாபிஷேகத்துக்காண்டி. அவர் தான் எங்களை வாழ வைக்கிறார். அவரை பார்க்க வாரோம். இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் ஆலய பரிமாற்ற சபையினர், சிவாச்சாரிய பெருந்தகைகள் மற்றும் இங்கே கலைஞர்கள் எல்லோருக்கும் அம்பராருடைய பரிபூரணமான அருள் கிடைக்க பகவான்களும் மகான்களும் திருவருள் புரியும் காண்பிப்போம். இங்கே புறப்பாடு செய்து தூரிகள் எல்லாம் அபிஷேகம் நிறைவேறி தொடர்ந்து விநாயக பெருமானுடைய கும்பம் பிரதட்சணமாக வந்து ஞானபைரவேஸ்வர பெருமானுடைய பிரதான கும்பமானது மொழிவீதியில சர்வ வாத்திய கோஷங்கள், உங்களுடைய அரோகர நாமங்கள், உங்களுடைய ஞான பைரவேஸ்வர பெருமான் திருவடிகளுக்கு போட்டி போட்டி என்கிற தொடர்ந்து சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த சிவாய நமோம் நம சிவாய அல்லது சிவ 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 சிவாய நமோம். ஏதாவது அம்பிரானுடைய மந்திரம் உச்சரித்து அம்பிரானை இங்கே வீதி பிரதட்சணம், ஆலய முன்றலிலே புஷ்பாஞ்சலி, தொடர்ந்து இங்கே கும்ப பிம்ப சம்யோஜனம் கும்பாபிஷேகம் நடைபெறும். என்ற அளவு மற்றவர்களும் பிரார்த்தனை செய்வதற்கு வழிவகை செய்து வேறு பேச்சு பேசாமல் என்ற அளவு அம்பிரானுடைய பைரவ பெருமானே போட்டி போட்டி ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி திருநிறைவை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நீங்கள் கூடுதலாக அருள்கிற நாமம் பைரவத்துடைய நாமம் சொல்லுகிறீர்களோ உங்களுக்கான ஆத்ம பலம் பெருகுவதாக. இப்பொழுது கும்ப உத்தாபனம்.
சிவாய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க. எவ்வளோ காலம் போய் ஊரை விட்டு? 40 வருஷம். எப்படி இந்த வைரவர்? வைரவர் ஆரம்பித்தது ஜெகநாதன். இப்போ அதுக்கு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். என்னோட தோற்றம் இருக்குது இந்த கோயில்? கோயில் ஒரு சின்ன சூலமாக இருந்தது. ஒரு 83ஆம் ஆண்டு சூலத்தை எடுத்து விக்கிரமாக வச்சினாங்க. அதுக்கு மாபெரும் உதவி செய்தது ரிக்கோ பத்மநாதன். 3 வருஷத்துக்கு கோயில் பூரணமாக அடிக்கப்பட்டு கட்டப்பட்டது. மூலஸ்தானம் அடக்கப்பட்டு தான் செய்தது. அதுக்கு பிறகு வந்த நிர்வாகங்கள் மூலஸ்தானத்தை வச்சுக்கொண்டு கும்பாபிஷேகங்களை செய்தது. அப்போ இப்போ 40 வருஷம் வந்தாப்புல நாங்கள் செய்த வைரவரை போய் பார்க்கணும் வந்திருக்காரு. அவர் இந்த உலகாரம் அவங்களை காப்பாற்றி வச்சுருக்க வந்த நாங்கள் அது வடிவாக கும்பாபிஷேகம் முடிஞ்சது. எல்லாம் வடிவாக முடிந்தது. இப்போ வைரவரை பார்க்க தான் வந்துக்கிறீங்க? வேறு நான் இவ்வளவு இது தூரம் இருந்து வந்தது அவரை பார்க்கணும். என்ன இந்த அவர்கிட்ட நன்மையெல்லாம் நாங்கள் அங்கே நல்லா இருக்கோம். அதனால் அவருக்கு நாங்கள் நன்றி செய்யணும். மற்றது கோயில் வளரும் சரியான புதுமை இல்லையன்ற இதுக்கு அவர் அவ்வளோ புதுமையாக எனக்கு என்னை பொறுத்தவரையும் அவருக்கான புதுமை செய்திருக்கிறார். 83ஆம் ஆண்டு கும்பாசனம் செய்த நாங்கள் இந்த கும்பாசனம் மலர் போன இருக்கு வாசித்து பார்த்தா தெரியும். அப்படி புதுமையாக உள்ள ஒரு ஞான வைரவர் அதே மாதிரி தான் இருக்கிறார். கோவில் புதுசாக கட்டினது புதுசாக அமைப்பாக வந்துருக்கு. இப்போ அது வந்து சரியான முறையில் செய்யப்பட்டு இருக்கு. எங்களோட உதவியும் நாங்கள் இயலக்கூடிய அளவு சரியான உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம். எல்லாரும் வெளிநாட்டில் இந்த வைரவர் முழு பேரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரா? முழுக்க படிக்காது, எல்லாரும் படிக்காது. நிறைய பேர் வந்திருக்கணும். எல்லாம் லண்டன் ஆக்கள் நிறைய பேர் வந்திருக்கணும்.
அவன் பிரசன்னமாக தான் சூலம் அந்த சூலத்தை எடுத்து விக்கிரகம் வச்சது. இவர் தான் விக்கொண்டு பஞ்சாரு ஆதி காலத்தில். அவர் ஒருத்தவண்டு வந்து செத்துட்டார். இவர் தான் பஞ்சாரு வச்சது. எத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட? 83ஆம் ஆண்டு ஜூன் மாதம். ஒரு 82ஆம் உடைச்சு 83ஆம் ஆண்டு. அப்போ இருந்த வயது போன எல்லாரும் 100% இருப்பு சூலத்தை எடுக்கப்படாது. ஆனால் நாங்கள் கடைசியாக ஒரு 300-400 பேரை கூப்பிட்டு கூட்டம் கொண்டு வச்சு பூக்கட்டி வச்சு பார்த்தோம். அது எங்களுக்கு சார்பாக வந்தது. அடுத்த நாள் காலமே கோயில் உடைக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்கு கோயில் கட்டப்பட்டது. அப்படி வாயிரவர் ஒரு நாங்கள் பக்தியாக செய்தால் பக்தியாக அவரும் கடவுள் காவல் தெய்வம் இல்லை. சரியான காவிரி கடவுளை எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் வச்சிருக்கிறார். ஏதோ இனி யூடியூபர் லண்டனில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். நன்றி இப்படி வர்றாங்க சொல்கிறோட தான் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் இப்போ போய் போட்டு பார்ப்போம். இங்கே கலாச்சாரம் இதை போய் போட்டு பார்ப்போம். சாந்தன் தானே சாந்தன். நான் எத்தனை இது முறை பார்த்தேன், கணக்கை பார்த்தேன். நன்றி அண்ணா. வடிவாக செய்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் இந்த காசு கொடுக்குற அளவுக்கு போகாது. நான் வாழ்க்கையில் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் இந்த தொழிலை விட்டாலும் இல்லை வேலையை விட்டாலும் அந்த வேலையை போக மாட்டேன். அதை நிப்பாட்டினா உழைக்கிறதே காணும். வீடியோ உழைக்கிறதே காணும். ஞான பைரவ பெருமானுக்கு அரோகரா. ஞான பைரவ பெருமானுக்கு அரோகரா. ஓம்
நான் சிறு வயதிலிருந்தே இந்த கோயிலில் வளர்ந்த நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வைரவரை தான் தெரியும். எந்த திருவிழாக்களுக்கும் ஃப்ரைடேஸ் வெள்ளிக்கிழமைகளில் நான் வந்து இங்கே ஐயாவுக்கு பூ எல்லாம் பறித்து கொடுத்து கும்பிட்டு வளர்ந்த ஒரு கோயில். 19 வயசில் இந்த நாட்டை விட்டு போனான். அது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்ட கோயில். இவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இந்த ஏரியாவில் இருந்து அவர் அருள் புரிகிறார். இந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த வைரவர் சிறப்பு வாய்ந்த வைரவர். என்ன கேட்குறீங்களோ அதையே தருவார். அப்படியான ஒரு வைரவர். ஊரில் இருந்தாக்கெல்லாம் வந்து இப்போ இங்கு இருந்த பல பேர் போய்விட்டார்கள் வெளிநாடுகளுக்கு. மெஜாரிட்டி அங்கே கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி என்று இந்த ஏரியாவில் இருந்தவர்களெல்லாம் போனார்கள். ஆனால் குறிப்பிட்ட பகுதியினர்கள் எப்போவுமே வந்து இந்த வைரவரை கும்பிட்டு அவருடைய புனருத்தான பணிகளுக்கு உதவிகளை செய்து பல இதுகளை செய்துள்ளார்கள். எனக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அவர் கூப்பிடாம வர இயலாது. அவர் கூப்பிட்டபடியால் இது வந்து அவரை கும்பிட்டு ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை தந்திருக்கிறார். அவருக்கு வைரவருக்கு எனது நன்றிகள். இவர் புதுமையானவர். எல்லாருக்கும் கணக்கு பேர் இங்கே வந்து சிறு வயதில் கும்பிட்டு வளர்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறார்கள். அதை பொறுத்தவரை இந்த வைரவர் ஒரு புதுமையும் சக்தி வாய்ந்த வைரவர் என்று தான் சொல்லுவேன் நான். கும்பாபிஷேகத்தை தான் வழிகிட்டு வந்துக்கிறீங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்து அவர் அதில் எண்ணெய் காப்பு செய்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அம்மாவையும் கூட்டி கொண்டு வந்து எண்ணெய் காப்பு வைக்கக்கூடிய ஒரு வசதியை தந்தார். மிக்க மகிழ்ச்சி. சின்ன பிள்ளை காலங்களில் நாங்கள் இது ஒரு திருவிழாக்கள் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பமான ஒரு நிகழ்வு தான். அப்படி ஒரு திருவிழா காலங்களில் அல்லாட்டி வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு. எல்லோரும் வந்து இங்கே நாங்கள் பங்கேற்றுவோம். முந்தி வில்லு பாட்டுகள் இதுகள் எல்லாம் நடக்கும். சந்தோஷமாக வந்து நாங்கள் பார்த்து அனுபவித்த ஒரு கோயில். நான் எவ்ரி இயரும் வாரேன். நான் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக வந்து வைரவரை பார்க்காம போகிறதில்லை. என்னென்னு சொல்கிறது, அவர் சக்தி வாய்ந்தவர். அவரை பார்த்தாலே ஒரு நன்றி என்னென்னு சொல்கிறது, நான் அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அவர் பார்த்து போகிறதால ஒரு நல்ல ஒரு மன திருப்தியோடு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தந்திருக்கிறார். இன்னும் மேலும் பல ஆண்டுகள் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருவார் என்று இறைவனை கும்பிட்டு வேண்டுகிறேன். तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। अघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरजनेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः। वामदेवाय नमो, ज्येष्ठाय नमः, श्रेष्ठाय नमो, रुद्राय नमः, कालाय नमः, कलविकरणाय नमो, बलविकरणाय नमो, बलाय नमो, बलप्रमदनाय नमः, सर्वभूतदमनाय नमो, मनोन्मनाय नमः। सत्योजातं प्रपद्यामि, सत्योजाताय वै नमो नमः। भवे भवेनादिभवे ममस्वमान्ममोद्भवाय नमः। ॐ श्रीमद्गङ्गायां भूनापाणमहद्देशे पूर्वदिग्भागे च मोट्टे कलट्टिपुरमिदनाम्नाळङ्गपुरातनपुण्यक्षेत्रे विराजमानस्य रक्तचामुण्डाम्बासज्ञानवैरवेश्वरस्वामिः आलयप्रवेशं सुस्वागतपुष्पाञ्जलिं समर्पयामि।
கத்தோலிக்க சேர்ந்தவர் தான் உற்பத்தி ஆக்கினவர். அவர் தான் ஆரம்பத்தில் தொடக்கி வச்சிருக்கேன் என்று பழைய வரலாறு சொல்லுது. எனக்கு தெரியாதானே 100 வருஷத்தில். ஆனால் இந்த வைரவ பெருமான் பிறகு வளர்ச்சி அடைந்து இருக்கிற கத்தோலிக்க சமூகம் இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு ஒப்ஜெக்ஷன் இல்லை, நாங்கள் ஒரு பிரபலிக்கம் அடைந்து என்று கிட்டத்தட்ட ஒரு நல்லூர் மாதிரி வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுவேன். எவ்வளவு புதுமையானவர் இந்த வைரவர். புதுமையானவர் என்றால் நம்பினோர் காவல் தெய்வம் வைரவர். காரணம் என்னென்றால் ஒரு புதுமை அவர்களை வந்து வழிபட்டவர்கள் இன்று பெரும்பாலும் பேசி வசதியோடு இருக்கிறார்கள். வெளிநாடு சென்று வந்து அங்கே இந்த அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் என்றது எங்களோட சோமசுந்தர குறிப்பை சொன்ன மாதிரி ஆலயம் மனம் மைண்ட் இஸ் கோட். ஆகவே அந்த ஆலயத்தின் இறைவன் பெருமானின் இன்றைய நிகழ்வு வெளிப்படையாக காட்டுகிறது. எப்படி காட்டுது? இன்றைக்கு இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறார்கள், இன்னும் அவ்வளோ மக்கள் வர இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளோ வரவிருப்பாங்க. மேலும் இன்னும் பெரிய பெரிய கட்டிடங்களை பொறுப்பேற்று நிலவரிக்க அடைய வேண்டும் என்று வேத வேதாந்த வேத்யாகித வேத விஜயதே கவா